அல்லாஹ்வின் அருளால் உயர்ந்த மாதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சண்டை குறித்தானவர்களே, அல்லாஹ்வின் அருளால் 30 தராவீகளை நிறைவு செய்து 30 நோன்புகளை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். சண்டை குறித்தானவர்களே, இந்த மாதத்தில் நம்மில் பல நபர்கள் 5 நேரம் பேருதலாக தொழக்கூடியவர்களாக இருந்தோம், நோன்பு நோற்றோம், குர்ஆன் ஷரீஃப் அதிகமாக ஓதினோம், அதிகம் திக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். இன்னும் நிறைய நபர்கள் ஹராமானதை பார்க்கக்கூடியவர்கள். இந்த ரமலானுடைய மாதம் வந்தவுடன் ஹராமானதை பார்ப்பதை விட்டு விட்டார்கள், ஹராமானதை கேட்பதை விட்டு விட்டார்கள். நிறைய நபர்கள் பகிரங்கமாக பாவம் செய்பவர்கள். இந்த மாதத்தின் மேன்மையை கருதி அந்த பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு மாதம் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை, காலை தூக்கத்திலிருந்து விழித்ததிலிருந்து இரவு திரும்ப தூங்கச் செல்லும் வரை அல்லாஹ்வினுடைய நினைவோடு நம்முடைய இந்த ஒரு மாதத்தையும் நாம் கடந்திருக்கிறோம். சங்கை குறித்தாளர்கள் இப்போது நம்ம நிறைய பேர்களினுடைய நினைப்பு இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் தான் இதெல்லாம், நோன்பு வந்துருச்சு, நோன்பு ரமலான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இனி எந்த கட்டுப்பாடும் இல்லை, எல்லாமே ஹலாலு. நம்ம எதை பார்க்காம இருந்தோமோ நோன்பு முடிஞ்சா என்ன செஞ்சுக்கலாம், அதையெல்லாம் பார்த்துக்கலாம். சங்கை குறித்தானவர்களே, ஒரு முஃமினுக்கு கட்டுப்பாடு என்பது வெறும் ரமலானுடைய ஒரு மாதம் மட்டுமல்ல, மௌத் வரைக்கும் கட்டுப்பாடான வாழ்க்கை தான். 5 நேரம் தொழுவோம், அமல் செய்வோம், இதெல்லாம் வெறும் ரமலானில் மட்டுமல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், எதுவரை நாம் தொழுக வேண்டும், எதுவரை அமல் செய்ய வேண்டும். நபியே, உங்களுடைய ரப்பின் அழைப்பு உங்களுக்கு வரும் வரை நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொண்டே இருப்பீராக. மௌத் வரைக்கும் இந்த கட்டுப்பாடுகளும் இந்த அமல்களும் நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது, வெறும் ரமலானில் மட்டுமல்ல. சங்கை குறித்தார்கள், இந்த ஒரு மாதம் நாம் நோன்பு நோக்கி இருக்கிறோம், நிறைய அமல்கள் செய்திருக்கிறோம். இதனுடைய பிரதிபலன், இதனுடைய தாக்கம் வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். நோன்பு எவ்வளவு பெரிய பயிற்சி! ஒரு மாதம் முழுவதும் அதிகாலை நேரத்திலிருந்து மாலை நேரம் வரை நோன்பு என்ற அந்த ஒற்றை விஷயத்தை வைத்துக் கொண்டு எதுவெல்லாம் நமக்கு ஹலாலானதோ ஆகுமானதோ அவைகளை எல்லாம் அல்லாஹ்வுக்காக விட்டிருக்கிறோம். இந்த பயிற்சி ரமலானுக்கு பிறகு எதை அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அவைகளை விடக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நோன்பினுடைய பிரதிபலன் இதுதான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று நான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பின் பிரதிபலன் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக, தக்வாவாதிகளாக நீங்கள் ஆகிவிட வேண்டும். சங்கையானவர்களே, அல்லாஹ்வினுடைய பயம், தக்வா நமக்குள் வந்து விட வேண்டும். தக்வா எப்படி வரும்? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அதற்கு சில வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அதுல முதல் வழி அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். அந்த அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வை அஞ்சுதல் நமக்குள் எப்படி வரும்? அதற்கு அல்லாஹ் வழியை சொல்றான், வகூனு மஅஸ் ஸாதிகீன், நல்லோர்களுடன் நீங்கள் சேர்ந்திருங்கள். நல்லவர்களுடைய தோழமை. தமிழ்ல சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். தொழுகையாளியோடு தொடர்பு வச்சிருக்கோம், நம்மளும் அப்படி ஆயிடலாம். அமல் செய்பவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிறோம், நாமும் அப்படியாக விடலாம். பள்ளிக்கு வருபவரோடு தொடர்பு வைத்திருக்கிறோம், ஒரு நாள் என்ன ஒரு நாள் அவர் சொல்லுவார், வாப்பா போலாம், நாமும் அது போன்று ஆகிவிடலாம். நல்ல தோழமை நம்முடைய தக்வா, நம்முடைய இறை அச்சத்துக்கு அது காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை கிடைப்பதற்கு முன்பாக மனித உருவில் இருந்தார்கள். அவர்களது குணங்கள் எல்லாம் கொடூரமாக
சொல்லுவாங்க, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்னு சொன்னா, அவர்களுக்கு கோபத்தை கண்டு அழுகிற குழந்தை கூட நிறுத்தி விடுமா, அவ்வளவு கொடூரமான கோபம் வரும். அந்த உமர் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தோழமை கிடைத்த பிறகு எப்படியானால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு ஜனாதிபதி சந்தைக்கு போறாங்க. சந்தையெல்லாம் சுத்தி பார்க்கலாம், எப்படி வியாபாரம் எல்லாம் நடக்குதுன்னு கண்காணிப்பதற்காக போறாங்க. போகிற வழியில் ஒரு வயதான மூதாட்டி, கூன் விழுந்த ஒரு மூதாட்டி ஏ உமரே கத்துறாங்க. உமர் அலிலாம் பணிஞ்சு குனிஞ்சு போய் அந்த அம்மாட்ட பேசுறாங்க. அந்த அம்மா சில உபதேசங்களும் உமருக்கு சொல்றாங்க. உமர் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஜனாதிபதி, ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். அவருக்கு கூன் விழுந்த ஒரு மூதாட்டி உபதேசம் சொல்றாங்க. இதையெல்லாம் உமர் அலி எல்லாம் கேட்கிறாங்க, பணிவா கேட்டு வர்றாங்க. கூட இருந்த நண்பர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஜனாதிபதி அவர்கள் உங்களுக்கு ஒரு வயதான மூதாட்டி உபதேசம் செய்கிறார், நீங்கள் அதை இவ்வளவு கவனத்தோடு பணிவோடு கேட்கிறீர்களே, என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்களாமா, இந்த வயதான மூதாட்டி யாரு தெரியுமா? நபியுடைய காலத்திலிருந்து இவர் வாழ்கிறார். இவர் சம்பந்தமா குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இறங்கி இருக்கிறது. கல்சமி அல்லாஹு கவுலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. நபியே, தனது கணவனுடைய விஷயத்தில் உங்களிடம் வந்து பேசிய அந்த பெண்ணின் குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான் என்று இந்த பெண் சம்பந்தமாக குர்ஆனுடைய ஒரு வசனமே இறங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்ணிடத்துல நான் பேசாம பதிவா இருக்காம என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. சங்கையானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இந்த பணிவுக்கு காரணம் நபியுடைய தோழமைதான். இன்னும் வரலாறு இருக்குது, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். 15வது ஜுஸுல ஒரு சூரா, சூரத்துல் கஹஃப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை அந்த சூராவை, சூரா கஹஃபை யார் ஓதுகிறாரோ அடுத்த ஜும்மா வரை, அடுத்த வெள்ளிக்கிழமை வரை தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். அந்த சூறாவுல அல்லாஹ் தஆலா ஒரு கிஸ்ஸா, ஒரு வரலாறை சொல்லுகிறார். ஒரு 7 வாலிபர்கள், ஈமான் கொண்டவர்கள், முஸ்லிம்கள். அந்த ஊரில் இருந்த அரசன், கொடுங்கோல் அரசன், தன்னை வணங்குமாறு, இறைவனுக்கு இணை கற்பிக்குமாறு அவன் கூறுகிறார். அந்த 7 வாலிபர்கள் தங்களது ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த நாட்டை, அந்த ஊரை தொடர்ந்து ஜோர்டானில் அம்மானில் இருக்கிற ரஹீம் என்ற இடத்திற்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள். அப்படி அவங்க ஈமான பாதுகாக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு வரும்போது அவர்களோடு ஒரு நாயும் வருகிறது. அந்த வாலிபர்களோடு அந்த நாயும் இருக்கிறது. ஈமானை பாதுகாப்பதற்கு அவர்கள் அந்த ஊரை விட்டு வந்ததால் அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச மிக பெரும் உதவி. 300 வருடங்கள் அல்லாஹ் அந்த வாலிபர்களை தூங்க வைத்தான். அந்த நாயும் அவங்களோட தூங்குச்சு. இன்னைக்கும் ஜோர்டான்ல அந்த குகை இருக்குது. நாங்க ஜமாத் போயிருந்தப்போ போய் பார்த்தோம். இன்னைக்கும் அந்த அரசாங்கம் அந்த குகையை பாதுகாப்பா வச்சிருக்குது. அந்த 7 வாலிபர்களுடைய கபர் எல்லாமே இருக்குது. அப்புறம் உலமாத்து கிதாபில் எழுதுறாங்க, ஈமானை பாதுகாப்பதற்காக அந்த 7 வாலிபர்களும் தங்களது சொந்த ஊரை விட்டு வந்ததன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகிறான். எப்படி அந்த 7 வாலிபர்களுக்கு சொர்க்கமோ அதுபோன்று அவர்களோடு வந்த அந்த நாய்க்கும் அல்லாஹ் தஆலா நல்ல தோழமை, ஈமானுடைய முயற்சியில் அதுவும் பங்கெடுத்ததால் நாளைக்கு மறுமையில் அந்த நாய்க்கு அல்லாஹ் மனித உருவத்தை கொடுத்து அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. சங்கையானவர்களே, நாய் நஜீஸான பிராணி. ஒரு பாத்திரத்துல நாய் வாங்கி வச்சிருச்சுன்னா அந்த பாத்திரத்தை 7 தடவை கழுவுனாக்க சுத்தமாகும். ஹதீஸில் வருகிறது, எந்த வீட்டில் நாய் செல்ல பிராணியாக வளர்க்கப்படுமோ அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைவது கிடையாது. இப்படிப்பட்ட தள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு பிராணி தான் நாய். ஆனா அந்த நாய்க்கும் நல்ல தோழமை கிடைத்ததன் காரணமாக அல்லாஹ் மனித உருவத்தை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்றால், மனிதன் இந்த உலகத்தில் நல்ல தோழமையோடு இருந்தால் அவருடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்வுக்கு செல்லும். அதனால சங்கியானவர்களே, நல்ல சகவாசம், நல்லோர்களுடைய தொடர்பு, உலமாக்களுடைய தொடர்பு இருக்குது. இது ஒரு மனிதனுடைய நல்வாழ்வுக்கு, உயர்வுக்கு, தக்குவாவுக்கு அது காரணமாக அமைகிறது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளை, அல்லாஹ்வை பயப்படுங்கள், நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள். இது தக்குவா வர்றதுக்கு முதல் வரி. அடுத்து 2வது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ்
ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள். வகூலு கௌலன் சதீதா, அழகான வார்த்தையை பேசுங்கள். ஈமானுக்கும் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கும் தொடர்பு இருக்கிறது. ஈமானுக்கும் ஒரு மனிதனுடைய நாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. தக்வாவுக்கும் ஒரு மனிதனுடைய பேச்சுக்கும் தொடர்பு இருக்கிறது. எவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய பயம் வந்து விடுமோ அவர் தேவையில்லாததை பேச மாட்டார், அருவருப்பானதை பேச மாட்டார், மனிதர்கள் வெறுப்பதை பேச மாட்டார், மற்றவர்களுடைய உள்ளத்தை உடைக்கும் விதமாகவும் அவர் பேச மாட்டார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், எவர் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளாரோ ஃபல்யகுல் கைரா, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவுல் யஸ்குத், அல்லது அமைதியாக இருக்கட்டும். ஹதீஸில் வருகிறது, நாளை மறுமை நாளில் மனிதர்களுடைய அமல்கள் மீசான் என்ற அந்த தராசில் வைத்து எடை போடப்படும். அப்படி எடை போடக்கூடிய அந்த நாளில் இரண்டு அமல்கள், இரண்டு நற்செயல்கள் அதிக கனமுள்ளதாக இருக்கும். அதில் முதலாவது ஒரு மனிதனுடைய நற்குணங்கள், இரண்டாவது மௌனம். ஒரு மனுஷன் எவ்வளவு வாய் மூடி இருக்கிறானோ இதை விட சிறந்த அமல் வேறு எதுவும் கிடையாது. எனவே சங்கையானவர்களே, மனிதனுடைய பேச்சுக்கும் அல்லாஹ்வினுடைய பயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதன் ஒரு தவறான வார்த்தையை பேசுவான், அதை சாதாரணமானது என்று நினைத்துக் கொண்டிருப்பான். ஆனால் அந்த வார்த்தையின் வீரியம் அவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதன் ஒரு நல்ல வார்த்தையை பேசுவான், அதை சாதாரணமாக நினைப்பான், ஆனால் அந்த வார்த்தை அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எதை பேசுவதாக இருந்தாலும் பேசுவதற்கு முன் நன்றாக யோசித்து பேசுங்கள். அதனாலதான் கீழே விழுந்த எந்த பொருளையும் அள்ளிடலாம், ஆனால் வாயிலிருந்து வெளியான வார்த்தையை அள்ளவே முடியாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். அதனாலதான் நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டு உறுப்புகளை யார் தவறாக பயன்படுத்துவதில்லை என்று பொறுப்பேற்றுக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். முதலாவது நாவு, இரண்டாவது மறைவிடம். அப்ப இரண்டாவது குர்ஆன் நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சம், அல்லாஹ்வினுடைய பயம் வருவதற்கு குர்ஆன் சொல்லி தருகிற வழி நல்லதை பேசுங்கள். அதனாலதான் பேச்சை பத்தி மட்டும் அல்லாஹ் இப்ப ஒரு இடத்துல மட்டும் சொல்லி நிறுத்தல, பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், வகூலு கௌலன் ஹஸனா, அழகான வார்த்தையை பேசுங்கள். வகூலு கௌலன் மஅரூஃபா, நல்லதை மற்றவர்களுக்கு ஆர்வமூட்டும் வார்த்தையை பேசுங்கள். இப்படி பேசுறதை பத்தி மட்டும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். எனவே சங்கையானவர்களே, நம்முடைய பேச்சு அழகாக ஆவது நம்முடைய வாழ்க்கையில் தக்வா வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது. இது இரண்டாவது விஷயம். அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கஸபத் லிகத், நாளை மறுமைக்காக எந்த நற்செயலை நீங்கள் முற்படுத்தி இருக்கிறீர்கள் என்று பாருங்கள். அப்போ தக்குவா வர்றதுக்கு இன்னொரு வழி என்ன? மனிதனுடைய நினைவில், மனிதனுடைய அறிவில் மறுமையுடைய சிந்தனை வந்துவிட வேண்டும். வல் ஆகிரத்து கைரும் வ அபுகா, இந்த உலக வாழ்க்கையை விட மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அஸ்ஹாபு சுஃபா என்ற அந்த சின்ன தோழர்களில் ஒரு சஹாபி இருந்தார். அவர் பேரு ரபீஆ, 18 வயது வாலிபர். அந்த ரபீஆ ஏழ்மையானவர். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இரவு நேரத்தில் நபி அவங்க சிறுநீர் கழிப்பதற்காக எந்திரிச்சு வருவாங்க, தொழுவதற்காக எந்திரிப்பார்கள். அப்படி எப்பவெல்லாம் எழுந்து வர்றாங்களோ நபி அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து இந்த மாதிரி சேவைகள் கிதுமத்துகளை செய்வாராம். ஒரு நாள் நபி அவங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா நடுநிசை தூக்கம், அந்த தூக்கத்தை விட்டு விட்டு நபி அவங்களுக்கு வந்து கிதுமத் செய்யறாரு, ஒரு சைடு தண்ணி எடுத்து கொடுக்கிறாரு. நபி அவங்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி. நபி அவர்கள் சொன்னார்கள், சல்லியா ரபியா, ரபியாவே உனக்கு என்ன வேண்டும் கேள், அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்கிறேன். நபி அவங்க துஆ செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் உடனே ஏற்றுக்குவான், கேட்டது கிடைக்கும். உடனே அவர் சொன்னார், யார் சொல்ல, நான் யோசனை பண்ணி சொல்றேன், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு நான் சொல்றேன். திரும்பவும் மறுநாள் நபி அவங்க கேட்டாங்க, ரபியா என்ன யோசனை பண்ணிட்டியா? யார் சொல்லலாம், யோசனை பண்ணிட்டு என்ன வேணும் கேளு, உனக்காக துஆ செய்யறேன்.
ரபியா சொன்னார், அஸ்அலுக முராஃபகதுக ஃபில் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்காக எனக்கு துஆ செய்யுங்கள். அவருக்கு கேட்டால் எதை கேட்டிருக்காரு பாருங்க. அவருக்கே வறுமை, நினைச்சா செல்வத்தை கேட்டிருக்கலாம், வறுமை போகணும்னு கேட்டிருக்கலாம், உலகத்துடைய ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டிருக்கலாம். அந்த சகாபாக்கள் அறிந்திருந்தார்கள் உலகம் அழியக்கூடியது, மறுமைதான் நிரந்தரமானது, எனவே அது தொடர்பான விஷயத்தை கேட்போம் என்று இப்படி ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார். இப்ப நபியும் கேட்டாங்களாமா, ரபியா உனக்கு இதை யார் கற்றுக் கொடுத்தது, யார்கிட்ட நீ கேட்டு வந்து இப்படி சொல்ற? அவர் சொன்னார், யாரும் சொல்ல, எனக்கு இதை யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானாத்தான் யோசனை பண்ணி சொன்னேன். நபியவங்க சொன்னாங்களாமா, உனக்கு நான் அதற்காக துஆ செய்வேன், ஆனால் அதிகமான சஜிதா செய்வதை கொண்டு நீ எனக்காக உதவி செய், அப்பொழுதுதான் சொர்க்கத்தில் என்னோடு இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு தருவான். சங்கையாளர்களே, அந்த சகாபாக்களுக்கு இருந்த சிந்தனை, நடுநிசை தூக்கத்துல என்ன வேணும் கேளுன்னு கேட்டால் கூட அவர்கள் அழியக்கூடிய கேவலமான துனியாவை கேட்கவில்லை, அங்கும் அவர்கள் மறுமை சார்ந்த விஷயத்தை கேட்டார்கள். நம்ம இன்னைக்கு துனியாவுடைய விஷயங்கள்ல கணக்கு போடுறோம். இன்னைக்கு துனியாவில் எவ்வளவு வந்திருக்குது, எவ்வளவு நஷ்டமாயிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு முக்மீன் கணக்கு போட வேண்டும். இன்று நான் மறுமைக்காக எந்த நற்செயலை அனுப்பி இருக்கிறேன், எந்த பாவத்தை நான் விட்டிருக்கிறேன் என்று மறுமை சார்ந்த விஷயங்களை ஒரு மனிதன் யோசனை செய்ய வேண்டும். அவருடைய சிந்தனை வரணும். நாளைக்கு மக்ஷர் மைதானம் என்ற ஒரு விஷயத்தை நாம் சந்திக்க இருக்கிறோமே, கேள்வி எனக்கு என்ற ஒரு விஷயம் இருக்கிறது, நாளை அல்லாஹ்வுக்கு முன் நிற்க வேண்டி இருக்கிறது என்று மறுமையுடைய சிந்தனை வர வேண்டும். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் மூணாவதா சொன்னா, மறுமையுடைய சிந்தனை உங்களது உள்ளத்தில் நிறைவேற்றம் தக்வா வருவதற்கு அது காரணமாக இருக்கிறது. எனவே சங்கையாளர்களே, இந்த ஒரு மாத அமல்களின் மூலமாக நமக்குள் இது போன்ற சிந்தனைகள் வந்துவிட வேண்டும். ரமலான்ல வந்தோம், தொழுதோம், ரமலான் முடிஞ்சது, அதோடு எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படிங்கிறதல்ல. ரமலானில் ஒருவர் செய்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு அர்த்தம் ரமலான் முடிந்தும் அவர் அந்த அமல்களில் தொடர்பு ஏற்படுத்த வேண்டும், அந்த அமல்களில் தொடர்ச்சி வர வேண்டும். இப்படி ரமலான் 5 நேரம் தொழுதும், அது போல ரமலான் முடியும் தொழுகையுடைய பேணுதல் வர வேண்டும். ரமலானில் குர்ஆன் ஓதினோம், ரமலான் முடிந்தும் அந்த குர்ஆன் ஓதுதலினுடைய அந்த தொடர்ச்சி வர வேண்டும். இதுதான் அசலான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சங்கையானவர்களே, நாம் ரமலானுடைய அந்த கடைசியில் இருக்கிறோம். இன்னும் சில விஷயங்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதுல முதலாவது விஷயம் சதகத்துல் ஃபித்ர். அந்த ஒவ்வொரு நோன்பாரையும் தனது நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு நிவர்த்திக்காக கொடுக்கிற அந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு பெரியவங்க, சின்னவங்க, குழந்தைங்க எல்லாத்துக்கும் தரணும். ஒரு வீட்டுல 5 பேர் அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது, 5 பேருக்கு கணக்கு போட்டு தரணுமா? அதுக்கு கடைசி பட்சம் என்ன, ஒரு நபருக்கு 90 ரூபா, அதுக்கு கீழே குறைச்சல் கூட, அதை விட எவ்வளவு வேணாலும் அதிகப்படுத்திக்கிறாங்க. இப்போ ஒரு நபருக்கு 90 ரூபாய். பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக அந்த சதக்காவை செஞ்சுட்டு தான் வரணுங்க. தொழுகைக்கு பிறகு யார் அந்த சதக்காவை செய்வாரோ அது சதகத்துல் ஃபித்ராக ஆகாது, அது சாதாரண சதக்காக. இது முதல் விஷயம். அடுத்த 2வது விஷயம், இன்றைய இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 இரவுகளில் யார் நின்று வணங்குவார்களோ நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த திடுக்கமும் இல்லை, அவர்கள் முத்து மேடைகளில் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். அந்த 5 இரவுல ஒரு இரவு எதுன்னு சொன்னா ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் தினத்திற்கு முந்தைய இரவு. இன்னைக்கு நைட்டு தான், இன்னைக்கு மக்ரிபுக்கு அப்புறம் வர அந்த இரவு தான். அந்த நம்ம 27 லைலத்துல் கத்ர் என்பதாக நாம இபாதத் செய்யறோம். அந்த இரவு லைலத்துல் கத்ரா என்பது உறுதி இல்லாத ஒரு விஷயம். நபி அவர்களே சொன்னாங்க, கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் அதை தேடுங்கள். ஆனா இன்னைக்கு இரவு இருக்குது, இது உறுதியான விஷயம். ஹதீஸ்ல தெளிவா வந்திருக்குது, ஈதுல் ஃபித்ருடைய முந்தைய நாள் இரவு. அதனால இன்னைக்கு இரவு இபாதத் செய்யறது ஏற்றமானது. எனவே யாருனால எவ்வளவு முடியுமோ, அரை மணி நேரம், 1 மணி நேரம், அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்தது. கொஞ்ச நேரம் நஃபில் தொழுகைகள், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறது, கொஞ்ச நேரம் திக்ர் செய்யறது, கொஞ்ச நேரம் துஆ செய்யறது, இந்த மாதிரி யாருக்கு என்ன அமல்கள் செய்ய தெரியுமோ அந்த அமலை செய்யணும். நாம்
அப்ப இந்த விஷயத்தை நம்ம கவனத்துல வைக்கிறது. அதே போல நாளை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கோட 30 நாட்கள் முடியுது. இனி இன்றைய மகரிபிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஷவ்வாலுடைய முதல் பிறை ஆரம்பம். அதனால நாளைக்கு பெருநாளுடைய அந்த நாள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தொழுகையினுடைய தக்பீர் காலை 8:30க்கு ஆரம்பம் செய்யப்படும். 9 மணிக்கு தொழுகை நடக்கும். அதனால நம்முடைய உலக விஷயங்களை அட்வான்ஸா முடிச்சுட்டு அந்த தொழுகையில தக்பீர்ல இருந்தே கலந்துக்கிறது. உலமாக்கள் கிதாபில் எழுதுறாங்க, நம்ம இந்த பக்ரீத்துடைய சமயத்துல ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் எல்லாருமே தக்பீர் சொல்லிடுறோம். அது ஜமாத்துக்கு வர தொழுகைக்கு வர எல்லாரும் அதை செஞ்சிடறோம். ஆனா இந்த ரமலான்ல சொல்றாங்க, எப்ப இந்த ஷவ்வாலுடைய பிறை தெரிகிறதோ அப்பொழுதிலிருந்து தொழுகை முடியும் வரை, பெருநாள் தொழுகை முடியும் வரை ஒவ்வொருவரும் எவ்வளவு தக்பீர் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லணுங்க. சத்தம் போட்டு சொல்லணும்னு இல்லை, நமக்கு கேட்கிற மாதிரி நடக்கிறோம், போறோம், வர்றோம், கடைவீதிக்கு போறோம், சும்மா உட்கார்ந்து எல்லா நேரங்களிலும் அந்த மகரிபில பிறை பார்த்ததிலிருந்து அடுத்த நாள் பெருநாள் தொழுகை முடியும் வரை எவ்வளவு தக்பீர் சொல்லணுமோ அவ்வளவு தக்பீர் சொல்லணுங்களாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றார், ரமலானுக்கு அப்புறம் வலி துக்கப்பிருல்லாஹ அலாமாஹதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஹிதாயத்துக்காக நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அதனால என்ன செய்யறதுங்க, இன்னைக்கு மகரிபிலிருந்து நாளைக்கு பெருநாள் தொழுகை முடியும் வரை எவ்வளவு தக்பீர் சொல்ல முடியுமோ அதை சொல்றது. அதே போல நாளைக்கு என்னங்க 8:30 மணிக்கு எல்லாரும் வர்றதுக்கு முயற்சி பண்றது. இப்பதானே தக்பீர் ஆரம்பிக்கிறாங்க, எதுக்கு 9 மணிக்கு போலாம், பையன் ஆரம்பிக்கிட்டு போலாம். வெறும் அந்த தொழுகை மட்டுமல்ல, தக்பீர் சொல்றதுல இருந்து அதுவும் அமல் தான். நம்ம நிறைய பேர் ஏதோ 4 பேர் சொல்லுங்க அவங்க சொல்லுவாங்க, அப்படி இல்லை. ஒவ்வொருவருடைய நாவிலிருந்தும் அல்லாஹ்வை புகழ்கிற அந்த வாசகங்கள் வர வேண்டும். நம்ம நாளைக்கு யாரையோ சந்தோஷப்படுத்துறோம், குப்பையெல்லாம் வரவங்க கூட அவனை சந்தோஷப்படுத்தணும் என்னென்னமோ செய்யறோம். இப்படி இருக்கும் போது படைத்த ரப்பை மகிழ்ச்சிப்படுத்துவது என்னன்னா நம்முடைய தொழுகைகளும் நம்முடைய நாவிலிருந்து அல்லாஹ்வை புகழ்வதற்காக சொல்லுகிற வார்த்தைகளும் தான் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். முதல்ல அதைத்தான் செய்யணும். 2வது மனிதர்களை சந்தோஷப்படுத்துறது. அதனால தக்பீர் என்பதும் அதுவும் ஒரு இபாதத். அதனால 8:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் வந்துடுறது. குறித்த நேரத்துல தொழுகை ஆரம்பம் செய்யப்படும். அதே போல பெருநாளுக்கு என்னங்க, பெருநாள் தொழுகைக்கு கலாங்கிறது கிடையாது. அந்த இமாம் ஜமாத்தோட தொழுகும் போது ஒருத்தர் சேர்ந்துட்டாருன்னா சரி, முடிஞ்சு வந்தாலும் என்ன செய்ய முடியும், அடுத்து திரும்ப தொழுதுக்கலாமா, அவ்வளவுதான். அடுத்த வருஷம் ஐயாத்தோடு இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. அதனால நம்ம கரெக்டா அறிவிச்ச மாதிரி 8:30 மணிக்கு தக்பீர், 9 மணிக்கு தொழுக, 8:30 மணிக்கு எல்லாரும் என்ன செஞ்சது வந்துடுறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் முழுவதும் நம்முடைய நாம் செய்த எல்லா அமல்களிலும் அதில் உள்ள குறைகளை மன்னித்த அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வாராக. ரமலானுடைய பிரதிபலன்